என்னடா 100 ரூபாய்க்கெல்லாம் கஞ்சி தண்ணை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி வந்து நம்ம எப்பவுமே பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுற ஆள். ஸோ அதனால் வந்து 100 ரூபாய் நான் 300 ரூபாயில் நின்றுட்டுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது 75 இது வந்து அவ்வளோ தூரம் போகுதுங்க. கிட்டத்தட்ட அனுமான் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. அது இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஜிபே எடுத்துப்பாங்க அப்படின்னா இருக்காது, கேஷ் கையில் எடுத்து. ஸோ நம்மளுக்கு 300 தான் இருந்தது. 300 அவங்க டிக்கெட் எடுக்க சப்போஸ் அவங்க இறக்கி விட்டுட்டு நம்மளை ஏற்றுவாங்க. போட்டுக்கு மட்டும் தான் 300. இங்கே வந்து இதுக்கு என்ட்ரி தனி 30 rupees வாங்கணுமா. ஸோ அதுங்கிட்ட என்கிட்ட சேஞ்சே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல. பார்ப்போம். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம ஊர் கிளம்பணும்ல. ஸோ ட்ரெயின் போய் பிடிக்கணும். பாருங்க மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுமே தெரியலப்பா, அது பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா கன்னியாகுமரி வரைக்கும் பட்ஜெட் விலாகு 1 டே ட்ரிப்பில் போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து டிக்கெட்டு எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா 230 அன்ரிசர்வ்டு கோச்சில் 230 எடுத்துருக்கோம். ரிட்டர்னுக்கும் 230 தான் எடுத்தோம். ஸோ இந்த அன்ரிசர்வ்டு கோச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்கள் சேன். ஆக்சுவலி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாகர்கோவில் டவுனு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். பாடா கரெக்டாக ஒரு 12.5 மணி நேரங்க. என் லைஃப்லேயே லாங்கஸ்ட் ஜேர்னி இது தான் போகிறோம் பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்று 7:30 மணிக்கு ஏறினோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 8 மணி ஆகிடுச்சு. காலையில் 8 மணி, நேற்று ஈவினிங் 7:30 மணிக்கு ஏறினது காலையில் 8 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாகர்கோவில் ஜங்ஷன், நாகர்கோவில் டவுனா. இப்போ முதல்ல நம்ம வந்து இங்கே வெயிட்டிங் ஹால் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வெயிட்டிங் ஹால் இருக்குமாண்ணே? ஓ நீங்களே புதுசா? ஸோ முதல்ல நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம், என்ன வந்து எப்படி வந்தோம் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். என் லைஃப்லேயே இதுதான் வந்து லாங்கஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி, ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி, அதுவும் வந்து வித் அன்ரிசர்வ்டில். பாருங்கள் ரயில்வே ட்ராக்கு, பேக் சைடில் தென்னை மரம், அப்படியே அந்த பக்கம் மலை, சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இது பின்னாடி அப்படியே அந்த மரத்தை பாருங்கள், இந்த மலையை பாருங்கள், அப்படியே தென்னை மரம் மறைச்சிட்ருக்கு அதோட. அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஊர். எப்படி போகிறதுன்னு தெரிலங்க. இங்கேருந்து நம்ம இந்த பக்கம் போனால், இந்த பக்கம் தான் போகணுன்னு சொல்கிறாங்க ட்ரெயின் இதுக்கு. லைக் சிட்டிக்குள்ளே இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். என்னங்க நாகர்கோவில்னு பார்த்தா பெரிய சிட்டியாக இருக்குன்னு பார்த்தா ஒரே காலியாக கிடக்குது. இந்த பக்கம் பார்த்தா 4 பேர் போகிறோமா அவ்வளோதாங்க. நான் ஏதோ நாகர்கோவில் இன்னொன்று ஏதோ பெரிய சிட்டி மாதிரி இருக்குன்னு நினச்சேன். இல்லை ஒரு வேளை நாங்கள் அவுட்டரில் வந்து இறங்கியிருக்குமா, இல்லை ஒன்றும் சிட்டிக்குள்ளே போகலையே தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். நைட்டு ஃபுல்லாக ஒரு நிமிஷம் கூட தூக்கம் இல்லைங்க. அதாவது வந்து அவ்வளோ கூட்டம். அதாவது வந்து உட்காரதுக்கு இடம் கிடைக்கல. எனக்கு எங்கே வந்து உட்காரதுக்கு இடம் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் வந்து கிடச்சிது. நான் ஸ்டாப்பாக 10-11 மணி நேரம் நின்றுட்டே வந்தேங்க. உடம்பே முடியல, செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. அதுக்கப்புறம் இந்த உங்கள் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 1 hour டைம் கிடச்சிது.
அதுதான் என்னால் தூங்க முடிஞ்சுது. ஸோ அவ்வளோ டயர்டாக இருக்குது. எப்படி இந்த வீடியோ ஃபுல் கவர் பண்ண போகிறேன்னு ஒன்றும் தெரியல. அங்கே வெயிட்டிங் ஹாலே இல்லையாங்க, அது ஏசியில் எதுவும் ப்ராப்ளமாக, அது இன்னும் ஒர்க் பண்ணலையா, ஓப்பன் பண்ணலையா. அதனால் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 100 ரூபாயா. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 350 மீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அப்படி நடந்தே கிளம்பியாச்சு. என்னடா இது அநியாயமாக இருக்குது. ஒரு 350 மீட்ரு போகிறதுக்கு 100 ரூபாய் கேட்டால் எப்படி தான் கொடுக்குறது? அதுவும் சிங்கிள் ஆட்டோ கிடையாது, ஷேர் ஆட்டோ 100 ரூபாயா. போடான்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி 2 பசங்க போகிறானுங்க பாருங்கள், அவனுங்க அப்படியே நடந்து போயிட வேண்டியதான் அவனுக்கு கூடவே. என்னடா 100 ரூபாய்க்கெல்லாம் கஞ்சி தண்ணை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி வந்து நம்ம எப்பவுமே பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுற ஆள். ஸோ அதனால் வந்து 100 ரூபான்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்போ 100 ரூபா இருந்ததுனாக்கா காலையில் டிஃபன் முடிச்சிடுவேன், மதியம் லஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கிறது. மன்னிக்கணும், நான் வந்து பஸ் ஸ்டாண்டு தான் நான் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன். அதுதான் வந்து 350 மீட்டர்னு கிடச்சி. அதாவது வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்காக இங்கே சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த இது தான் நம்மளுக்கு கூகுள் மேப் காட்டுச்சு. அதனால தான் வந்து 350 மீட்டர்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவங்க ஆட்டோக்காரங்க கரெக்டாக தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுது, டாய்லெட் எது இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி போய் பார்ப்போம். அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக முடிஞ்சால் பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் இங்கே பின்னாடி நிற்கிது, நம்ம இது கன்னியாகுமரி போகிறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே ஏறிடலாம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு எதுவும் இல்லைங்க, அதனால் முதல்ல சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம், யோசிப்போம். அம்மா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம அம்மா ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் சாதம் மட்டும் தான் இருக்காங்க. அது காலையில் செட் ஆகாது. போயிட்டு என்ன இட்லி தோசை கேசை என்ன சாப்பிடுவோம். ஆக்சுவலி இங்கேயும் வந்து இது இல்லைங்க, நம்ம இது பார்த்தோம் அங்கே இல்லை. லைக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு இல்லை. அப்படி சும்மா மூஞ்சி மவுத் மட்டும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி கிளம்பியாச்சு. இது அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வந்து பீஃப்லாம் பயங்கர ஃபேமஸ்ன்னு சொல்லுதுங்க. காலையிலே பீஃப் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் முட்டைக்கறி சொன்னாங்க. முட்டைக்கறி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 20 ருபீஸ் தான். பீஃப் வந்து 80 ருபீஸ் தான். நான் அதெல்லாம் சாப்பிடல. ஒரு வடை ஒரு தோசை முட்டைக்கறி வாங்கினேன். ஆனால் நல்லா இல்லை, சுமாராக தான் இருக்குது. ஆனால் பார்த்தா இங்கே நிறைய பேர் அதுதான் சாப்பிட்றாங்க, முட்டைக்கறி தான் சாப்பிட்றாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு இன்னும் பஸ்ஸு வரல. ஸோ பஸ் இங்கே தான் வரணும். ஒன்று போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்தால் தான். இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா கேரளா காற்று அப்படியே வீசுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கேரளா மலையாளிஸ் மாதிரி நிறைய இருக்காங்க. லைக் அவங்களுடைய தோற்றம், அந்த ஃபுட்டு, அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து கேரளாவுடைய இது சாரல் நிறையவே இருக்குது. பஸ்ஸு வந்துருச்சுங்க. இதுதான் நம்ம போகிற கன்னியாகுமரி போகிற பஸ்ஸு. ஸோ அப்படியே போய் ஏறி உட்காருவோம். உட்காந்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். 30 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு 30 மினிட்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படியே போவோம். சப்போஸ் நம்மளுக்கு அங்கே கன்னியாகுமரியில் குளிக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சுன்னா அங்கே எடுத்து குளிச்சுடுவோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்காக இருக்குது உடம்புலாம். நம்ம நைட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப கஷ்டம். இல்லைங்க, அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான பஸ்ஸில் கரெக்டான பஸ் தான். ஆக்சுவலி வந்து அது ரொம்ப உள்ளெல்லாம் போய் வில்லேஜுக்குள்ளெல்லாம் போயிட்டு போவோம். அதனால் வந்து அவங்களே இறக்கி விட்டாங்க. சரி நானும் இறங்கிட்டேன். இப்போ வேறு பஸ் மாதிரி ஏறி இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஏன்னா அவங்க 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் வேறு ஏதோ விஷயமா இருந்திருக்கீங்க, அதனால் வந்து நீங்கள் மாறிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர். ஸோ நானே இறங்கி மாறிட்டேன். இன்னொரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் சுற்றிட்டு போமா இல்லை டைரெக்டாக தான் போகும்? சரி. அப்புறம் இதில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வெதர் சேஞ்ச் ஆனாலும் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களா. இங்கே கன்னியாகுமரி இந்த இது அந்த பாறைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களா. அது வேறு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது அங்கே போய்ட்டு பார்க்கணும். அது வேறு நம்ம ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்ட்டு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்ட்டு.
அவ்வளோதாங்க, கன்னியாகுமரி வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிங்க்கு என்ட்ரன்ஸ் எங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடாக இருக்குது. எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி தெரியல. வாங்க போய் பார்ப்போம். மக்களே, இந்த கோடு மட்டும் பாருங்களா. ஆக்சுவலி வந்து ஒரு crowd நிக்குது. எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. இங்க போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்படியே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் எனக்கு இதுக்கு இருக்கும். பயங்கர crowd சாமி. இந்த கியூ வந்து 75 rupees கியூ இல்லை. வேற கூட போயிட்டு தெரியல. சரி போயிட்டு பார்ப்போம். நான் 300 ரூபாயில நின்றுட்டுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது 75 இது வந்து அவ்வளோ தூரம் போகுதுங்க. கிட்டத்தட்ட அனுமான் வால் மாதிரி நீண்டிட்டே போகுது. அது 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. நான் அதனால வந்து இங்கே 300 கியூவில் நின்றுட்டேன். ஏன்னா ஈவினிங் நம்மளுக்கு வந்து வந்த ட்ரெயினில் திரும்பி போனேன். அது கொல்லம் போயிட்டு திரும்பி வந்து வரதுக்குள்ளே நம்ம கிளம்பிடணும். ஸோ அதனால் இதில் நிற்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்லங்க. 300 கியூ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மூவ் ஆகுது. பட் நம்ம 75 rupees போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்துருக்கவே முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 கிலோமீட்டர் இந்த கொஞ்சம் மூவ் பண்ணிடுச்சு. இந்த இன்னும் ஒரு 800 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அப்படியே போயிடலாம். 300 பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்து கஷ்டப்பட்டு வந்து யூஸ் இல்லை. அதனால வந்து இன்னைக்கு முடிச்சுட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இதுக்காக இவ்வளோ தடவை வர முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் இவ்வளோ கண்ணு முடிச்சு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கஷ்டமாயிடும். ஸோ நம்ம 300 போனால் போய் பார்த்துக்கலாம். பட்ஜெட் எல்லாத்தையும் பட்ஜெட் பார்க்க முடியாது இல்லை. ஒரு சில இடத்துல இதுக்கு தானே கொடுத்தாகணும். அது காருக்கு எடுத்து பாருங்க. அந்த கார் தான் அந்த இடம் நம்ம இப்போ போனது. அந்த ரைட் திரும்பணும் அந்த கார் கிட்ட. பத்து மணிக்கு மேலே ஸ்கூலில் பார்த்தா ஒரு 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. அப்படியே அப்படியே போவோம். கியூவில் போனால் தெரிஞ்சிடும் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு போகும். ஆக்சுவலி இங்கிருந்து போயிட்டு அங்கே லெஃப்ட் வேறு திரும்பணும். லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பணும். ரைட்டு திரும்பி அங்கிருந்து வேறு தூரமாக போகணும் போல. அது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. அந்த பில்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரா மழை அப்படியே வர ஆரம்பிச்சு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. இது வேறு கடலை காமிச்சிட்டாங்க. சாமி உள்ள போகணும் போல. அதனால இல்லை அங்கே போயிட்டு அங்கே போனோம். இன்னும் அங்கிருந்து வேறு என்ன வெயிட்டிங்கில் போய்ட்டு அங்கே காரணம் போல. இந்த கியூ வந்து தான் வந்து 75 rupees. இது வந்து 300 rupees. அப்படி 75 அப்படி வரணும். இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 2.5 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கோம். பாருங்க 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கிருந்து இங்கே வருது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கும். 1 கிலோமீட்டர் மேலே இருக்கும். 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்கு திருப்பதி தரிசனமே பார்த்துக்கலாம் போல. அது க்ரௌட் இருக்கு. எங்க இடம் போயிட்டு போயிட்டு இன்னொரு 20 மினிட்ஸ்ல போய் இந்த கிரௌடுக்கு ஏதாச்சும் உங்க ரெடி பண்ணலாங்க. ஏன்னா இங்க வந்து இப்போ நாங்க ஒரு 2.5 hours மேல நிக்கிறோம்.
ஆக்சுவலி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஜிபே எடுத்துக்காங்க அப்படின்லாம் வந்துடாது, கேஷ் கையில் எடுத்து. ஸோ நாங்கள் 300 தான் இருந்தது. 300 அவங்க டிக்கெட் எடுக்க சப்போஸ் கேஸ் ஏதாவது 3000 கேட்பாங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம். அதில் இறக்கி விட்டுட்டு நம்மளை ஏற்கலாம் முடியுது. எல்லாருக்கும் பட்ஜெட் கம்பல்சரி கொடுக்குறாங்க, யாருக்கும் இல்லாமல். ஆனால் அது ப்ராப்பராக போட காட்டுறாங்க. அப்படியே என்ன சொல்றது, இன்னும் என்ன தானே போட்டு விட்டுறாங்க. என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இது வந்து நைட்டில் லைட்லாம் போட்டு வச்சாங்கன்னா ஏதோ இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது லைட் ஷோவும் இருக்கான், பட் நம்ம அவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிறதில்ல. நம்ம உடனே கிளம்பணும்ல, ஏன்னா நாளைக்கு மறுநாள் வந்து நம்ம ஆஃபீஸ் போய் ஆகணும். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஜேர்னி பண்ணிவிட்டு மறுநாள் ஆஃபீஸ் போய் ஆகணும். ஸோ அதனால் நைட்டு நம்மளால் பார்க்க முடியாது. வண்டி இறங்கியாச்சு. சரியான காற்று அடிக்குது, வாய்ஸ் வேற சர்டிஃபிகேட் பண்ணலான்னு தெரியல, வந்து போனாங்க. இந்த இடத்துக்கு 30 ரூபா டிக்கெட் சார்ஜ் ஆம்பா, அது தனியாவா. இது வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கு மட்டும் தான் 300. இங்க வந்து இதுக்கு என்ட்ரி தனி 30 rupees வாங்கணுமா. ஸோ அதுங்கிட்ட என்கிட்ட சேஞ்சே இல்லை, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல, எப்படி போறதுன்னு தெரியல. பார்ப்போம். தனியாக டிக்கெட்டு கம்பல்சரி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. இது செட் ஆகாதான், இது போயிட்டு வர்றதுக்கு மட்டும் தான் டிக்கெட்டா. ஸோ இங்கே டிக்கெட்டு அங்கேயும் வாங்குவாங்க போல, கிளாஸ் பிரிட்ஜுக்கு டிக்கெட் வாங்குவாங்க போல. சரி, நமஸ்தே ஜி. சான் பிளாக் 360. Which language? தமிழ். ஸோ நம்ம எடுத்துப்போம் 30 rupees அங்கே. அப்புறம் கிளாஸ் பிரிட்ஜுக்கு தனியாக எடுக்கணும் போல. டிக்கெட் வாங்கியாச்சு, இதுதான் டிக்கெட்டு. ஸோ இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே போயிடலாம். பஞ்ச் பண்ணியாச்சு. பெரிய ட்விஸ்ட்னா, இங்க வந்து ஜிபே எடுக்காம போயிட்டு இருந்தாங்க. நமக்காக அதெல்லாம் இது எல்லாம் அப்படியே அப்படியே நல்ல வேலை ஜிபே அலோவ் பண்ணாங்க. வேலை எல்லாம் போயிடுச்சு, வேலை கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு.
செப்பல்லாம் அங்கே விட்டேன்னம்மா, செப்பல்லாம் அங்கே விட்டுட்டு அப்படியே போ. ஏன்னா இங்கே செப்பலை ஏன் அங்கே விட சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாஸ் பிரிட்ஜ் மேலே போகிறோம்ல, கிளாஸுக்கு டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது, அதுக்காக நம்ம அந்த பக்கம் வந்துட்டு இப்படியே வந்து இந்த பக்கம் வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம இப்படியே கீழே போயிட்டு நம்ம அப்படியே அங்கே போயிட்டு கிளாஸ் பிரிட்ஜை பார்த்துட்டு உடனே சீக்கிரமாக கிளம்புவோம். ஏன்னா நம்ம ஈவினிங் வந்து கரெக்டாக 5 மணிக்கு ட்ரெயின், இப்போயே ஆல்மோஸ்ட் 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் 3 ஹவர்ஸில் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் ஆகணும். சப்போஸ் இங்கே இல்லைன்னா நம்ம இதுக்கு போகணும், நாகர்கோவில் போகணும். ஸோ நம்ம ஸ்பீடாக இது முடிச்சுட்டு உடுக்குன்னு ஓடிடலாம் வாங்க. இங்க பாருங்க, அங்கிருந்து ஃபுல்லா இது வரைக்கும் அப்படியே பேக் சைடு வரைக்கும் போகுது, அது வரைக்கும் போகுது. அதனால நம்ம இதுக்கும் வந்து ஒரு இன்னொரு வரைக்கும் நிக்கணும் போகுது. சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்புவோம். இந்த மண்டபம் எப்போ கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1972 தான் கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவேகானந்தர் வந்து இங்கே கன்னியாகுமரிக்கு வந்திருக்கும் போது ஒரு தடவை வந்திருந்தாராம். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து கடலை நீந்தியே வந்து இங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காரு இந்த பாறையில் வந்து. ஸோ அதோட நினைவு இதுவாக தான் வந்து இங்கே வந்து அவருக்கு மணிமண்டபம் ஒன்று கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்கு. பட் இவ்வளோ க்ரௌடு வந்தாலும் இந்த க்ரௌடு தாங்கிறதுக்கு இடம் எடுத்துப்பாங்க. புக் ஸ்டாலா இப்போ காற்று செம்மையாக அடிக்குதுங்க, ஆடியோ சரியாக வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோ பெரிய பாறை இருக்குது அங்கே. இது சின்னதாக இருக்குன்னு நினச்சிங்க, பார்த்தா இவ்வளோ பெரிய பாறை இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், அது 3 அங்கே தான் சங்கமிக்குது. முடிஞ்சால் நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன் 3த்தையும் அங்கே சேர்றத. ஸோ முடிச்சிருவோம். அந்த இடம் தான் நான் போகும்போது அந்த பக்கம் ரிட்டர்னில் இருக்கும்போது காட்டுறேன் 3 கடலும் ஒன்றா சேர்றத. டைம் இருந்தா, அப்படி இல்லைன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் வாங்க. இப்படி சுத்த விட்டாங்களா? ஸோ நான் அந்த பக்கம் வழி இருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் அப்படி திருப்பி விட்டாங்க. திருப்பி அந்த பக்கம் தான் வரணும். இன்னும் கம்ப்யூட்டர் வேலை முடியல பண்ணிருக்கேன். அதனால இப்போ பாருங்க எல்லாம் ஒர்க்கு இன்னும் பெண்ணிங்க தான் இருக்கு.
பாருங்க வேற லெவலுங்க. கீழே தண்ணி தெரியுதுங்களா? அங்க பாருங்க, பாறை எப்படி தெரிஞ்சு பாருங்க. வேற லெவலு. செமையான ஒரு இது. இங்கே ஏன் இந்த பிரிட்ஜு கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து முன்னாடி வந்து நம்ம படகு மூலமாக தான் இதுக்கும் அதுக்கும் போயிட்டு வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சால் இந்த சம்டைம்ஸ் காற்று நிறைய அடிக்கும், சம்டைம்ஸ் மழை வரும். இந்த விவேகானந்தர் பாறையிலேருந்து அங்கே அந்த திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அதனால் கொஞ்ச நாள் அது லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, போய் பார்க்க முடியாமல் இந்த இது வந்து லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் நேரடியாக அங்கேருந்து டைரெக்டாக அங்கே போய் பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் ஒரு கிளாஸ் பிரிட்ஜு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி இந்த கிளாஸ் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 7 மீட்டர், அகலம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 10 மீட்டர் அகலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட திக்னஸ், இந்த கிளாஸோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் தான். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். 2 இன்ச்சஸில் போட்டு பண்ணியிருக்காங்க. இன்னும் அங்கே வேலைலாம் முடியல பாருங்க. அப்படியே இதெல்லாம் அப்படியே பாதி பாதியாக போட்டு வச்சுருக்காங்க. வேலை ஒன்றுமே தெரியலப்பா. அது பார்க்கலாம். இந்த சிலையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 133 அடிங்க. 133 அடியில் ஒவ்வொரு இதில் வந்து 3600 கல்லுக்கு மேலே யூஸ் பண்ணி இந்த சிலையை கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லோட எடையும் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 3-8 டன்னா. ஸோ ஒவ்வொரு கல்லோடைய லென்த்தும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்ரு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் லென்த்தியாக தான் இருக்குது, கல் பார்க்குறதுக்கு லென்த்தியாகவே இருக்குது. இந்த கல் எப்படி கரையிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, நம்ம கேரளாவிலேருந்து ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு போட்டு வர வச்சு அந்த போட்டில் இருந்து தான் கல்லுங்களை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ
இந்த சிலையோட மொத்த வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 டன்னா. ஒன்று ரெண்டு இல்லைங்க, 7000 டன்னு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அது ஃபேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10 அடியா அவரோட மூஞ்சி மட்டும். பாருங்க மேலே போகிறது சுற்றி சுற்றி வச்சிருக்காங்க வழியை. இவ்வளோ வந்து அமைதி காக்கணும்னு இருக்கு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலை அப்படின்லாம் இருக்குங்க. பாருங்க வேற லெவலுங்க. கீழே தண்ணி தெரியுதுங்களா? அங்க பாருங்க பாறை எப்படி தெரிஞ்சு பாருங்க. வேற லெவலு. செமையான ஒரு இது. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது திட்டுவாங்க. ஆனால் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. இருந்தாலும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம ஊர் கிளம்பணும்ல. ஸோ ட்ரெயின் போய் பிடிக்கணும். பாருங்க மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சிடுவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றதுக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது தான். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. இதில் 2-3 விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் இப்போ வந்து பயங்கர க்ரௌடு இருக்குது. ஸோ இப்போ வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 2-3 மாதம் கழித்து வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து கையில் கேஷ் வச்சுக்கோங்க. இங்கே எதுவும் கிடையாது, கேஷ் இல்லையா. நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இங்கே வந்து ஜிபேவோ எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க, கேஷ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இஷ்யூ. மற்றபடி வேறு எது மற்றபடி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை.